விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த சிறுதலைப்பூண்டி கிராமத்தில் சித்தேரி நீர்பிடிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த வீடுகளை கண்முன்னே இடித்து அகற்றுவதை கண்ட மக்கள் கதறி எழுதனர். நடு ரோட்ல உக்காண்டமே ஒண்ணுமே இல்லையே தம்பி, எங்களுக்கு இட வசதி கூட இல்லையே. நம்ம அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்கம்மா, நின்று மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. நீங்க பசங்க நாங்க எங்க தாது கலங்கத்தை சொல்லுங்க. நீங்க எங்க பசங்க படிக்கிற பசங்க, நாங்க தான் படிக்கலன்னா பசங்க கூட படிக்கல. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வேணுகோபால். வணக்கம். அப்பகுதி மக்கள் தற்பொழுது வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? வணக்கம் ஆஷினி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த சிறுதலைப்பூண்டி கிராமத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சித்தேரி நீர்பிடிப்பில் வீடு கட்டி வசித்து வந்தனர். இந்த நிலையில் அதே சிறுதலைப்பூண்டி கிராமத்தை சேர்ந்த தயாளன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 8/2/2023 அன்று வழக்கு தீர்ப்பானதை அடுத்து முதற்கட்டமாக 20/11/2023 மற்றும் 22/11/2023 ஆகிய தேதிகளில் முதற்கட்டமாக அகற்றப்பட்டது. சர்வே எண் 109 மட்டும் அகற்றப்படாத இருந்த நிலையில் இன்று சித்தேரி நீர்பிடிப்பில் உள்ள 13 வீடுகள், அதாவது 3 மெத்தை வீடுகள், கூரை வீடுகள், சீட்டு வீடுகள் தரமட்டமாக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் கத்தி கதறி வேதனை அடைந்தனர். குறிப்பாக இவர்களுக்கு மாற்று இடத்திற்கான பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடம் பாறைகள் முற்பொதர்களாக நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அங்கு குடிநீர் வசதி, மின்சார வசதி, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இடமாக கூறப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் வருவாய் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். அதற்கு உங்களுக்கு இன்றைக்கு சமுதாய கூடத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் நாளை அங்கு சென்று சர்வே செய்து உங்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்வதாக கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் கலைந்து சென்றனர். ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.